Taste the Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே தங்கள் நிலத்திற்கு இடையூறாக உள்ளதாக கூறி கொட்டகையை கட்டையால் அடித்து நொறுக்கிய நபர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் தடுக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண் உட்பட 4 பேரை தாக்கிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூவேந்திரன். அந்த தாக்கிய நபர்கள் யார்? முழு விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள களப்பதி ஊராட்சி கலைஞர் நகர் கிராமத்தைச் சேர்ந்த அப்துல்லா என்பவரது மகன் காசிம். இவர் மகன்களுக்கு வீடு கட்டுவதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு 5 சென்ட் நிலத்தை கமல் பாஷா என்பவருடன் வாங்கியுள்ளார். அந்த நிலத்தில் பேக்கரி கடைக்கான பொருட்கள் தயாரிக்கும் குடோனாக பயன்படுத்தி வந்த நிலையில் காசிமின் உறவினரான ஜமீன்தார் என்பவர் அந்த இடத்தை ஒட்டியவாறு 10 சென்ட் நிலம் வாங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் ஜமீன்தார் வாங்கிய இடத்திற்கு காசிமுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள கொட்டகை இடையூறாக இருப்பதாகவும் மறைவாக உள்ளதாக கூறி ஜமீன்தார் கொட்டகையை அப்புறப்படுத்த கோரி தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் காசிமின் நிலத்தில் இருந்த கொட்டகையை ஜமீன்தார் அவரது உறவினர் ரிஸ்வான் என்பவருடன் ஆட்களுடன் வந்து கட்டையால் கொட்டகையை உடைத்து சேதப்படுத்திய நிலையில் அதனை தடுக்க சென்ற காசிமின் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி மகள் ஷமு மற்றும் அவரது மனைவி மகன் ஆகியோரை தாக்கியதாக தெரிகிறது. இதில் மாற்றுத்திறனாளி பெண் ஷமுவின் துணிகள் மற்றும் உடைகளை கிழித்தும் பலமாக தாக்கியதாகவும் இதில் காயமடைந்த 4 பேரும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேரும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து காசிம் மனைவி காதர்பி கொடுத்த புகாரின் பேரில் மத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஜமீன்தார் கொட்டையை அடித்து உடைத்து தகராறில் ஈடுபடும் வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். Taste the Daily. Taste the Daily.